அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நான் இங்கே பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு நான் எப்போவுமே சொல்லவும் மாட்டேன், சொல்லவும் கூடாதுங்க. நாம் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை சொல்கிறோம். மற்றபடி மற்ற இது எல்லாமே நம்ம கால்குலேஷன் இதுவே டோட்டலி வேறு. ஓகேங்களா? இதுக்கு ஒரு வேல்யூ எல்லாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரைக்குக்கு பல வேல்யூகள் இருக்கு. சரி, இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் இதை செய்ய முடியுமா? இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்க முடியும். எந்த ஸ்ட்ரைக் எடுத்தாலும் அதில் அந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் மேலே கீழே போக முடியும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம மார்க்கெட் அணுகணும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் தான் நம்ம வர்த்தகம் பண்ண போகிறோம். வாங்குறதோ விற்கிறதோ செய்ய போகிறோம். மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் வச்சு வாங்குறதோ விற்கிறதோ செய்ய போகிறோம் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போது இந்த புள்ளிகளில் தான் அதனுடைய ரியாக்ஷன் அதிகமாக அங்கே செயல்படும். ஓகேங்களா? சரி, 23,600 புட்டு 95 ரூபாய்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் ஏறும். 95 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் கீழே இறங்கும். ஓகேங்களா? இன்னைக்கான லெவல்ஸ் இது. ஓகேங்களா? இது ஃபின் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுக்கும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு வேல்யூ மட்டும் ஒர்க் ஆகாது, மற்ற எல்லாமே அதுலேயும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு லெவலில் மார்க்கெட்டையே ஒரு ஸ்ட்ரைக்கினுடைய இதில் வச்சு நம்ம உள்ளடக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ டைமிங்கிறது நமக்கு ஈஸியாக இதில் காணாமல் போயிடும். நமக்கு தேவையே கிடையாது. இனிமேல் மார்க்கெட் எங்கே ஏறினா என்ன இறங்கினா என்ன, நமக்கு என்ன, நம்ம புள்ளி வந்தால் தான் நம்ம டிசிஷன் எடுக்க போகிறோம், பார்க்க போகிறோம் மார்க்கெட்டை. அப்போது அங்கே எடுக்கும்போது தான் மார்க்கெட் ட்ரெண்டு என்னவோ டிசைட் பண்ணும், ஃபர்தர் அப் சைடா டவுன் சைடு இனி. அப்போ இந்த ப்ரைஸை வராமல் போயிடுச்சுன்னா, இந்த ப்ரைஸே வரலைங்க இன்னைக்கு இந்த ப்ரைஸே வராமல் போயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு இன்னொரு பிரைஸ் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எனி டைரக்ஷன். அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய பிரைஸை அது கேட்ச் பண்ணிக்கும். அது தெரிந்தால்தான் நம்ம அதை வர்த்தகம் பண்ணுவோம். எப்போ நான் சொல்றதுதான் நம்ப கூடாது. உங்களுக்கு மேக்ஸ் இது கூட உங்களுடைய மேக்ஸ், உங்களுடைய கால்குலேஷன்ஸோ இல்லை நீங்க பார்த்துற பேட்டர்ன் எது மேட்ச் ஆகுதோ அப்போ நீங்க அந்த வர்த்தகத்தை செயல் பண்ணணுமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.